என்னடா இப்படிலாம் திட்டாங்களேன்னு எதுவும் நினைக்கிறியாம்மா நீ? ஆ, என்ன பண்ணுறது, கோவத்தில் தான். என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என்னத்துக்கு உனக்கு லெட்ரு போடணும்? அதான் அம்மா கோவத்தில் பிடிச்சி திட்டிட்டேன். உன் மாமியாருக்கு உடனே கோவம் வந்துருச்சுல்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க பையன் இல்லையா, அதனால தான் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு போல. நீ எதுவும் நினச்சியாம்மா? என்னடா நம்ம அம்மா அப்படியெல்லாம் திட்டுறாங்களே அப்படின்னு. என்ன நினச்சிருந்தாலும் பரவாயில்ல. என்ன செய்ய, கோவம் தாங்க முடியாமல் தான் என்ன மாதிரி பேசுறதுக்கு தோணுது. பின்ன நீயே சொல்லு, இவ்வளோ நாளாக நீனும் பிள்ளைங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய தனியா. அது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சா? இன்னைக்கு என்ன புதுசாக லெட்ரு போடணும்? அப்போ இத்தனை நாள் எங்கே போனாப்ல? சொல்லு, நீயே சொல்லு, இத்தனை நாள் எங்கே போகணும்? கொஞ்சமாவது பாவம்னு நினச்சிருந்தா இதை முன்னையே பண்ணியிருக்கலாம்ல. அதனால தான் இப்போ எல்லார்கிட்டையும் நீ திட்டு வாங்கி மிதி வாங்கி அடிபட்டு எவ்வளோ கஷ்டத்தில் நீ உட்காந்துட்ருக்க. அதெல்லாம் புரியுதா? இல்லைம்மா, நான் எதுவும் கோவம்லாம் படலை. நீ எப்பவும் நல்ல மரியாதையாக பேசுவீல்ல, இன்னைக்கு திடீர்னு அப்படி பேசவும் தான் அவங்களுக்கும் கோவம் வந்துருச்சு போல. சரி விடு, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியலையேம்மா. நானும் கோவப்பட்டேன்னா இல்லைன்னு சொல்லலை. அவங்க சைடு இருந்து பார்த்தா என்ன பிரச்சனையில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எதனால் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் தெரியும். எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் சுசிலா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆயிரம் பிரச்சனையே இருக்கட்டுமே, அதுக்காக பிள்ளைங்களெல்லாம் மறந்துட முடியுமா என்ன? பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க ஏது, அவங்க என்ன வழி. நீ தான் கெட்டன்னு வையேன், உன் குடும்பம் தான் கெட்டு போச்சு. பத்தாததுக்கு என் குடும்பமுள்ள போச்சு சுசிலா. அதை நினச்சி பார்க்கணும்ல. அவங்க அது தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அவர் தான் உங்ககிட்ட பணம், அந்த சொத்து எல்லாம் வாங்க சொன்னாரே. நம்ம கொடுத்துருவோம் சீக்கிரம். ஆல்ரெடி நாங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட வாங்கியிருக்கோம். ஒரு கஷ்டத்தில் வாங்கிட்டு திருப்பி திருப்பி கொடுத்துருவோம்லம்மா. அந்த நினச்சி தான் நான் அன்னைக்கு வந்து வாங்க வந்தது. அப்போவும் பிரியா எவ்வளவோ முடியாதுன்னு சொன்னான். அப்படியே இருந்திருக்கலாம். அதையும் விட்டுட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன். கடைசியில் இப்படி ஆகும்னு நினச்சே பார்க்கல. ஆமாம் சுசிலா, பிரியா கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. அப்பவும் அவங்கிட்ட தலையால் அடிச்சிட்டா. ஒரே ஒரு இடத்து பத்திரத்தை மட்டும் வைங்க, வீட்டு பத்திரத்தை மட்டும் வச்சிருங்க, மற்றது எதை வேணாலும் நீங்கள் கொடுங்க, இது மட்டும் இருக்கட்டும் கையில் அப்படின்னா. அப்படி இருந்திருந்தா கூட நம்ம இருக்கத்துக்கு வீடும் ஏதோ ஒன்று பொழைப்பு ஏதோ ஒன்று இருந்திருக்கும்ல. இப்போ ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஆயிடுச்சே. அதை நினச்சிதாம்மா கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தான் இப்படி ஆனோன்னா, நீங்கள் நல்லா இருந்தால் கூட நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஆனால் உங்களையும் நான் இப்படி ஆக்கிட்டேனேம்மா. சரி வீடு, லெட்ரு அனுப்பியிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அதனால தான் பிடிச்சி என்னன்னு கூட பார்க்காம நான் பாட்டுக்கு திட்டேம்மா. என்னமோ நினைக்க வேண்டாம். ஆ, சரிம்மா. அந்த ஃபோன் நம்பருக்கு உனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுதா? இல்லைம்மா, பேசவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன, ஆனால் அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக யோசனை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பேசாட்டியும் பிள்ளைங்கள பேச சொல்லுவோமா அப்படின்ட்டு. நீ என்னம்மா நினைக்கிற? சுபியையும் பேச சொல்லவா? அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுடி. அப்புறம் என்ன பண்ணுறது? பாவம் அந்த பிள்ளைங்களாம் அவங்க அப்பாவை பார்க்காம பேசாமல் எத்தனை நாளைக்கு தான் இருக்குங்க சொல்லு. அதுங்களையாவது பேச சொல்லு, அதுங்களாவது பேசட்டும். பாவம் தானே அதுங்களே நினச்சி பார்த்தா. அதுங்க மட்டும் இல்லை, அவங்க தாத்தா பாட்டியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பையன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியாமல். அதனால் நீ அவங்களையும் பேச சொல்லு. அவங்க நேரம் ஃபோன் பண்ணணும்னு போணுச்சே சம்மந்தியம்மா, பண்ணியிருப்பாங்களா? தெரியலம்மா என்னன்னு, வெளியில் போய் பார்ப்போம்மா ஃபோன் பண்ணாங்களா என்னன்னு. சரி வா, அப்புறம் என்ன பண்ணுறது? இனிமேவாது வந்து ஒழுங்காக இருக்கட்டும், அவ்வளோதான். ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏண்டி, திரும்பி இந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இன்ன வரைக்கும் தெரியலையேம்மா. இவர் மேலே அப்படி தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் திரும்பி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் மேலே தான் தப்பு உண்டு, அதனால தான் எல்லாம் போச்சு அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுமா. கண்டிப்பாக திரும்பி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பாவண்டி என் பையனும் உங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படுறானே. அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. நீயே சொல்லு, அப்புறம் அந்த பிரியா கோவப்பட மாட்டாளா? அதனால தானம்மா அவன் என்ன சொன்னாலும் நான் எல்லாமே பொறுத்து பொறுத்து போகிறது. அவள் தான் கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லி நான் சண்டைக்கு போக மாட்டேன். நம்மளால தானே அவள் கோவப்படுறா, அவங்க நிலமை அப்படி இருக்குது, என்ன வேணாலும் அவள் திட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக போயிடுறது. அதுக்காக தானே. ஆமாம் சுசிலா.
இந்த நம்பருக்காவது போன் போடுவோம். அப்புறம் என்ன செய்ய, நம்மளும் போன் அடிக்கலைன்னா பாவம், யாராவது போன் அடிக்க மாட்டாவளான்னு அவன் 2 நாளாக பார்த்துட்டு இருப்பேன். பாவம் தானே. லெட்ரு வந்து சேர்ந்துச்சா கைக்குன்னு கூட அவனுக்கு தெரியாமல் இருப்பேன். அதனால் நம்மளாவது போன் அடித்து என்னடா தம்பி எங்கடா தம்பின்னு கேட்போம். நம்மளும் அடிக்காம என்னதான் இருந்தாலும் பெத்த மனம் இல்லையா, அந்த மனசு துடிக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன கோபமோ பேசுகிறாங்க. ஆமாம், மகளையும் இப்படி ஆக்கியாச்சு மயனையும் இப்படி ஆக்கியாச்சு, நியாயம் தான் இருந்தாலும் கோபம் இருக்கும். அதனால வேண்டி அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறாங்களேன்னு நம்மளும் அந்த கோபத்தில் இருக்க முடியாதுல்ல. ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் ஐயோ என்ன பண்ணுறானோ எங்கே இருக்கானோன்னு என்ன போகுது தான். ஃபோன் அடித்து கேட்போம் என்ன தான் பண்ணுறான் எங்கே தான் இருக்கான்னு. ரொம்ப நாளாச்சு அவன் கூட பேசியே. நந்தினி வீட்டிலே வந்து இருந்தோம், அதனால ஃபோன் அடித்து கேட்போம். ஹலோ. ஹலோ தம்பி, டே நான் யார் பேசுறேன்னு உனக்கு தெரியுதாடா? அம்மாடா. அம்மாவா? யாரு எனக்கு தெரியல. டேய் என்னடா தெரியலங்கற? அம்மா பேசுறேன். யாருடா தெரியல உனக்கு? எங்க அம்மாவா? ஆ, எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கு பயலே, உன்னை பெத்த ஆத்தா பேசுறேன்டா. என்னடா யாரு யாருன்னு கேக்குற? அத்தை யாரு? சுசிலா, உன் புருஷனுக்கு தான் போன் போட்டேன். சுசிலாவா? ஆ, யாரு? அம்மா? அம்மாடா, அம்மாவே தான் பேசுறேன். யாருன்னா கேக்குறேன். ஏண்டா? சுசிலா உங்க கூடயா? அம்மா, சுசிலா எப்படி உங்க கூட? சுசிலாவுக்கும் உங்களுக்கும் தான் சண்டே ஆச்சு. நம்ம பார்த்து பழகியே பல வருஷம் ஆச்சு. நீ தங்கச்சி வீட்டில் தானே இருந்த. இப்போ எப்படி சுசிலா உன் கூட? சுசிலா பக்கத்தில் இருக்கா? மா, சுசிலாட்ட ஃபோன் தரியா? நல்லா இருக்கியாம்மா? போன குடுக்குறப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? என்னடா எங்கே தாண்டா இருக்க? அம்மா, நான் இருக்க இடம்லாம் சொல்கிறேம்மா. நீ சுசிலாட்ட ஃபோனை கொடு ஒரு நிமிஷம். இல்லை, நான் கொடுத்த லெட்ரு உங்ககிட்ட வந்துருச்சா? அப்பா நல்லா இருக்காரா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்பா நல்லா இருக்காரியா? நீ எங்க இருக்க? நீ எப்படி இருக்க? இந்தா அவகிட்ட தாரே பேசு. அத்தை போனை கொடுத்துட்டு என்ன இப்படி ஓடிட்டீங்க? பேசுவோமா? யாருடி? அவருக்கு தான் அத்தை ஃபோன் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. பேசுடி, என்னன்னு கேளு. ஹலோ சுசிலா, கேக்குதா? சுசிலா கேக்குதா? ஆ ஆ ஆ சுசிலா, என்ன பேச மாட்டியா? பேசுடி. கேக்குதா இல்லையா நான் பேசுறது உனக்கு? ஆ ஆ ஏய் பேசி தொலை. என்ன ஊன்ட்டு இருக்க? பேசு, காதுல வச்சுக்கிட்டே இருக்க. என்னம்மா பேசுறது? என்ன பேசுறதுன்னா பேசுடி. சுசிலா, பிள்ளைங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? நீ நல்லா இருக்கியா? ஆ யாரடி பண்ணா? நீ பண்ணியா உங்க மாமியார்? அத்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட கையில கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. மாமா கூப்பிடன்னு நினைக்கிறேன். சுசிலா, எங்க இருக்க? அம்மா அப்பா கூட எல்லாம் பேசுவியா? சேர்ந்தாச்சா? சொல்லு சுசிலா, உன்கிட்ட தான் கேட்குறேன். ஏன் சுசிலா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன்கிட்ட லெட்ரு வந்து சேர்ந்துருச்சா? சேர்ந்த உடனே தான் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? நான் நினச்சே பார்க்கல. 2 நாளாக லெட்ரு அனுப்பிட்டு எனக்கு தூக்கமே இல்லை சுசிலா. அதுவும் நம்ம வீட்டு அட்ரஸுக்கு அனுப்புவோம்னா நம்ம வீட்டில் யாருமே இருக்காது. நம்ம வீடே நமக்கு சொந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அதான் நந்தினியோட அட்ரஸ்க்கு அனுப்புனேன். நந்தினிக்கு அனுப்பினா எப்படியும் நந்தினி உங்ககிட்ட கொடுக்கலாம், இல்லை நந்தினியே நமக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் அனுப்புனேன். என்னடி ஊன்ட்டு இருக்க? எங்க இருக்க என்னன்னு கேட்க மாட்டியா? போன் அங்கே குடுவேன். வேண்டாம். யாரு பக்கத்துல? அத்தையா? அத்தைக்கிட்ட நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்கணும் சுசீலா. போனை இங்க குடுனா குடுடி, அடிச்சே போட்டுருவேன். கொடுத்துரு போன். ஏப்பா கேக்குதா? அத்தை கேக்குது அத்தை. நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் உங்களுக்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும், நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது ஈடே ஆகாது அத்தை. அந்த அளவுக்கு உங்களை நிலைமையை ஆக்கி வச்சிருக்கு. சரி விடு விடு. ஆமா, எல்லாத்தையும் இப்படி ஆக்கி வச்சுட்டு நடு தெருவுல நிக்க வச்சுட்டு நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத்தை, நீங்க கோவப்படுறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. நீங்க கோவப்பட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்க நிலைமையும் மாத்தி வச்சிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. தெரிஞ்சுக்கிச்சு. ஆமா, எங்க இருக்க? என்ன எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு திமிரு இருந்தா
என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் நடுத்தரவில் நிற்க வச்சுட்டு என் பேத்திங்கள்லேருந்து எல்லாம் நாங்கள் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஊர் ஊராக திண்டாடிட்டு திடுறோம். உன் வாட்டுக்கு எல்லா வேலையும் நீ கம்கமாக பண்ணிட்டு எந்த ஊரில் பதுங்கி உட்காந்துருக்க? எவ்வளோ வேணாலும் என்னை திட்டுங்க அத்தை, நான் நேரில் வரணும்னு எனக்கு தோணுது தான். ஆனால் எப்படி நான் உங்கள் மூஞ்சி எல்லா மூஞ்சிலையும் நான் முழிப்பேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் எனக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கே. அப்படியா? என் பிள்ளைய நீ எந்த அளவுக்கு வச்சிருக்குத? நீ எந்த அளவுக்கு வச்சிருந்தியோ இல்லையோ, நான் எந்த அளவுக்கு என் பிள்ளைய வளர்த்தேன் நான். ஆனால் இப்போ என் பிள்ளை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ரோடு ரோடா வீதி வீதியா பலகார கடை போட்டு வடை பஜ்ஜி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கா, தெரியுமா? என்னது, வடை பச்சி பலகார கடை சுட்டுட்டு இருக்கா சுசிலா? அதுவும் ரோட்லையா? கடவுளே, ஏன் இப்படி எங்களை இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்க அத்தை? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தான் ஊருக்கே தெரியுமே நீ தான் காரணம்னு, அப்புறம் நான் தான்னா? நான் என்ன அத்தை பண்ணுறது? நான் என்ன வேணும்னா என் பிள்ளைங்களுக்கு நான் அப்படி பண்ணணும், உங்கள் எல்லாரையும் இப்படி பண்ணணும், சுசிலாவை அப்படி பண்ணணும்னு நினச்சேன். நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடத்திருச்சு எனக்கு கடவுள். நான் வேணும்னு எதுவுமே பண்ண கிடையாது அத்தை. நீங்கள் என் மேலே கோவப்படுறது உரிமையாக தான் கோவப்படுறீங்க, இல்லைன்னு சொல்லலை அத்தை. நீங்கள் இருக்க இடம் மட்டும் சொல்லுங்கள், நான் உடனே கிளம்பி வரேன். என்னது, நீ இங்கே வரியா? எதுக்கு இங்கே வர நீனு? என் பிள்ளை இனிமேவாது நிம்மதியாக இருக்குது, அது நிம்மதியாக இனிமேலும் இருக்கட்டும். தயவு செஞ்சு நீ இங்கே கிளம்பி மட்டும் வராத, சரியா? உன் வேலை என்னமோ அதை அங்கேயே பார்த்துட்டு நீ அங்கேயே தங்கிக்கோ, இங்கே மட்டும் வந்துடாத. தயவு செஞ்சு என் பிள்ளை பேத்திகளை நிம்மதியாக இருக்க விட்டுட்டு உன் வேலையை பார்த்து நீ அங்கேயே கிடந்துக்க. இங்கே வரேன் அங்கே வரேன் திரும்பி இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டெல்லாம் தொல்லை பண்ணிடாத. எல்லாரும் இப்போ நிம்மதியாக இருக்கும், இனிமேல் நீ வந்து எங்கள் நிம்மதியை கெடுத்துடாத. எங்கள் நிம்மதியை கெடுக்காம போறியா? ஐயோ, தயவு செஞ்சு ஃபோன் வச்சிடாதீங்க அத்தை, நான் உங்ககிட்ட பேசணும். அதனால நீங்கள் ஃபோன் வச்சிடாதீங்க. ஏதோ என் நேரம் இப்படிலாம் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆனால் இப்படி மட்டும் சொல்லாதீங்க. கோவப்படாதம்மா, பேசாம ரெடி. எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும். என்ன கோவப்படாதன்னா? கோவப்படாம பின்ன எப்படி பேச சொல்ற? உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா நீ உட்கார், போன வை. இனிமே இந்த நம்பருக்கு கூப்பிட்றாத. இனிமேவாது அதுங்க நிம்மதியா இருக்கட்டும், திரும்பி இந்த நம்பருக்கு பேசிடாத.